இங்க யாரோ ஒரு 10 பேருக்கு நல்லது கர்த்தர் செய்தார். நோ நோ நோ. கர்த்தரை நம்பினால் அவங்க இப்படி இருக்க முடியும்ன்றத வெளிப்படையாக ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். ஸோ அதனால இனி வருகிற சீசன், இனி வருகிற நாட்கள், இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கேட்டதெல்லாம் இல்லை யாரோ சிலர் அனுபவித்தார்கள், அந்த மாதிரி இல்லை. எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. In the book of Acts we read, ஆமென், எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, grace for everyone. Come on, say grace for everyone. ஆமென். நான் சொல்றேன், எல்லார் மேலையும் ஒரு கிருபை உண்டாகும். நாட் ஒன் பர்சன்ஸ், யாரோ ஒரு மேன் ஆஃப் காட், இல்லை யாரோ ஒரு தொழிலதிபர், யாரோ ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, அப்படிதாங்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியுமான்ற ஒரு பொய்யை உடைச்சி போட்டுட்டு கே பிரசாரலா கே மாக்கதாரா ஹல்லேலூயா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஸோ நீங்க அதனால சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எவ்ரி ஒன். ஆமென். இங்க யாரோ ஒரு 10 பேருக்கு நல்லது கர்த்தர் செய்தார். நோ நோ நோ. அதுல நானும் திருப்தியா இல்ல, கர்த்தரும் திருப்தியா இல்ல, நீங்களும் திருப்தியா இல்ல. அப்ப கர்த்தர் என்ன பண்ண விரும்புறாருன்னா, யாரோ சிலருக்கு அல்ல, யாரோ சில பேருக்கு அல்ல, எல்லோருக்கும். ஆமென். எல்லோருக்கும் கர்த்தரானவர். முதல்ல கடவுள் யாரோ ஒரு இனத்துக்கோ ஒரு குலத்துக்கோ சொந்தமானவர் இல்ல, அவர் எல்லோருக்கும் ஆனவர். ஆமென்.